ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்பெனியில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? கம்பெனி ரிலேட்டட் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10th 12th ஐடி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலுமே இந்த கம்பெனியில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாமே இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரோலுக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன வேகன்சிஸ் போயிட்டுருக்கு, என்ன சேலரி போயிட்டுருக்கு, அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாமே ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, கம்பெனி சைடு யாரெல்லாமே வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கம்பெனியில் கேட்டிருக்காங்க. அதை பற்றின முழு விவரம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது என்ன கம்பெனின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நைட்வெல் நீடில்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் தான் இப்போ ஜாப் வேகன்சிஸ் போயிட்டு இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஒசூரில் தான் இருக்குது. நம்ம ஒசூரில் தான் இந்த கம்பெனி இருக்குது, சிப்காட் ஏரியாவில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் லுக்கிங் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆன் ரோல்னு கொடுத்துருக்காங்க. ஆன் ரோல் ஜாப் தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஆள் எடுக்கிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன டெசிக்னேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றினது எல்லாமே தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. ரோபோ வெல்டிங், ப்ரெஸ்ஸு, ஷியரிங், பிளாஸ்மா, லேசர், டியூப் பெண்டிங், மேனுவல் வெல்டிங், இதுக்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ ஐடி எனி டிகிரி பாஸ் ஃபெயிலாக இருந்தால் கூட எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர், சூப்பர்வைசர்ஸ், வெல்டர்ஸ், இவங்க 3 டிசிக்னேஷனுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், சூப்பர்வைசர், வெல்டர் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓகே, தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அது 10th முடிச்சிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ பிஇ முடிச்சிருந்தால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ பிஇ முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மூணாவதாக என்ன இதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் கோட்டிங் அண்ட் பெயிண்ட் ஷாப். ஸோ பெயிண்ட் ஷாப், பவுடர் கோட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 10th 12th டிப்ளமோ ஐடி எனி டிகிரி, 10th 12th ஆர் பாஸ் ஃபெயிலாக இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸுக்கு தான் எடுக்கிறாங்க, சூப்பர்வைசர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. சூப்பர்வைசருக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பவுடர் கோட்டிங், பெயிண்ட் ஷாப்பில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி இது ரிலேட்டடில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவதாக என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பிஇ படிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ சேல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர்ஸ் டெசிக்னேஷன் தான் எடுக்கிறாங்க. ஸோ சேல்ஸில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணுங்கள், இல்லை ஆல்ரெடி வேறு ஏதாவது கம்பெனியில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்ததாக 5ஆவதாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டிஸ்பேட்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். டிசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஃப்ரெஷர் ரெண்டுமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கேற்ற சேலரி உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு அட்ராக்டிவ் சேலரியே கொடுப்பாங்க. டிப்ளமோ பிஇ முடிச்சுட்டு நம்மளில் இன்னுமே நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலும் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆப்ரேட்டர் பேஸில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க. இவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூட கால் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் கம் வித் தயர் அப்டேட்டட் ரெஸ்யூம் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒரிஜினல் ஜெராக்ஸ். ஸோ ஒரிஜினல் ஜெராக்ஸோட நீங்கள் போங்க, அப்டேட்டட் ரெஸ்யூமோட போங்க, ப்ளஸ் ஆதார், பேனு, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பே ஸ்லிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட போங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த ஜாப் யாருக்கெல்லாமே சூட்டபுளாக இருக்குமோ அவங்க எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒசூரில் இருக்க கம்பெனியில் தான் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா நிறைய ஆள் தேடிக்கிட்டே இருக்காங்க.
லாஸ்ட்டாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.